ஹாய், இன்னைக்கு நாம பால் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக அதை சேர்த்துக்கலாம். இப்போ அதில் நாம் 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் சுகர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தது சீனி பாகில் டிப் பண்ணி எடுக்கும்போது அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், திகட்டாமல். அடுத்ததாக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் டால்டா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிணைஞ்சு விடுங்க கையிலேயே. இதை நாம் நல்லா பிணையும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக பாலும் ஆட் பண்ணி அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் நாம் 1 ஸ்பூன் மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பால் பன் ரொம்ப ரொம்ப நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான். பாருங்கள், இந்த மாதிரி வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நாம் அதை அப்படியே எடுத்து நம்ம அந்த எண்ணெயில் இப்படி போடும்போது இந்த மாதிரி விழுகணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி அதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நாம் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே வச்சிடலாம். இப்போ நாம் அந்த கேப்பில் பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ அந்த சுகர் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2-3 ட்ராப் மட்டும் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதை சேர்த்தா அந்த ஸ்மெல்லு அந்த ஃப்ளேவருக்கு அதுக்கும் பால் பன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான். இப்போ அடுத்ததாக நாம் பாகு இந்த மாதிரி லைட்டாக பிசு பிசுன்னு ஆனதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கம்பி பதம் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த அளவெல்லாம் இல்லை, லைட்டாக பிசு பிசுன்னு வந்தாலே போதும். இப்போ இதில் நாம் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுறலாம், அந்த பாகு எல்லாமே கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ அடுத்ததாக நாம் பன்னெல்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிடலாம். இப்போ நான் 20 நிமிஷம் நம்ம அதை ரெஸ்ட் விட்டுருந்தோம் இல்லையா, இப்போ நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இப்படி போடுங்க. ரொம்ப கொஞ்சமாக மாவு எடுத்து போடுங்க. ஏன்னா இது நம்ம போட்டதுமே நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி நல்லா பெரிய பன்னாக வரும். அதனால் கொஞ்சமாக போடுங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டதுமே எப்படி நல்லா புஷ்ஷுன்னு பெருசாக வந்திருக்குன்னு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லைனா கலர் மேலாப்பில் சேஞ்ச் ஆகிடும். ஆனால் உள்ளே பன்னெல்லாம் வேகாமல் இருக்கும். அதனால தான். கொஞ்சம் நல்லா குழியாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பன்னெல்லாம் நல்லா உருண்டையாக வரும். இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சம் சமமாக இருக்கிற மாதிரி பொரிச்சனால அந்த பன்னுமே லைட்டாக அப்படியே சமமாக இருக்கிற மாதிரி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நான் திருப்பி போட்டதும் பன் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வந்துருச்சு. உங்களுக்கு ஒருவேளை பன் இதோட நல்லா கம்மியாக சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் மாவு ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மீடியம் சைஸில் பால் கிடைக்கும். இது இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆனதும் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த பன் எல்லாத்தையும் நாம் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இதை நாம் பாகில் டிப் பண்ணி எடுத்துடலாம். பாகு சூடாக இருக்கணும், ஆனால் பன் ஆறி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது நம்ம போட்டதும் அப்படியே லைட்டாக மட்டும் மேலாப்பில் மட்டும் முக்கிட்டு எடுத்துடக்கூடாது. ஒரு 2 நிமிஷமாவது அதில் வச்சுருக்கணும். அதை போட்டதும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அப்போ அதை நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அந்த பாகிலே. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஒன்றா எடுத்து வச்சிடலாம். இதில் ரொம்ப முக்கியமே சோடா உப்பு போடுறது தான். அதுதான் அந்த பன்னையே நல்லா சாஃப்டாக கொண்டு வரும். அதை நீங்கள் போட மறந்துட்டிங்கன்னா கல் மாதிரி ஆகிடும். அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், பால் பன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மதுரை பொண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.